பாம்பை கண்டால் படையே நடுங்கும் அப்படின்னு சும்மா அவ சொன்னாங்க. ஆனா சில பேர் வந்துட்டு இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் இல்ல மீம்ஸ் போடுறதுக்கும் இல்ல போட்டோ சோஷியல் பேஜஸ்ல போடுறதுக்கும் இப்ப வந்து நம்மளோட ஏஜஸ் அப்படின்னு இல்லாம எல்லா ஏஜஸ்காரங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு பாம்பு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நாக்கையிலே வந்து கொத்தி இருக்கு. ஸோ இது இந்த அளவுக்கு நினைக்கவும் பேசவுமே ஒரு கோரமான சம்பவம். இது ஏன் நம்ம அரசியல் எல்லாம் பேசும்போது இது ஏன் நடுவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உத்தரப்பிரதேஷ் அம்ரோஷா மாவட்டத்துல ஹைபத்பூர் அப்படிங்கிற இந்த ஒரு கிராமத்துல ஜிதேந்திர குமார் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் 50 வயசு ஆகுது. ஓகேவா? சோ இவர் என்ன பண்றாரு, ரொம்ப வருஷமாவே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஊர்ல விவசாய நிலங்கள் இருக்கு அப்படிங்கும் போது பக்கத்துல வீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாம்பு அப்படிங்கிறது வரும். ஓகேவா? சோ பாம்பு வருதுன்னும் போது இவர் எங்க யார் வீட்டுக்கு வந்துச்சுனாலும் இவரை தான் போயிட்டு குமாரை தான் போய் முதல்ல கூப்பிடுறாங்க. சரி நீங்க வாங்க வந்து இந்த மாதிரி பாம்பு இருக்கு அப்படின்னு. ரொம்ப அதிக அளவுல விஷம் கொண்ட ஒரு பாம்பு ஒரு வீடு பக்கம் போகுது. இதை பார்த்த நபர்கள் எல்லாரும் போயிட்டு குமாரை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. கூட்டிட்டும் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அவரும் என்ன பண்றாரு, தேடி அந்த பாம்பை கண்டுபிடிச்சிடுறாரு. பாம்பை எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து ஆரவாரமா சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் குடிபோதையில இருந்திருக்காரு. நோட் திஸ் பாயிண்ட், அவர் குடிச்சிருக்காரு. சோ அந்த பாம்பை பார்த்த உடனே எல்லாரும் கத்துறதும் எல்லாருமே வந்துட்டு போட்டோஸ் எடுக்கிறதும் வீடியோஸ் எடுக்கிறதும் இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு சாகசம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. மக்களுக்கு சிரிக்க, மக்கள் வந்து கொண்டாட, கிளாப் பண்ண, எல்லாரும் சேர்ந்து அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பண்ண இவர் பாட்டுக்கு கையில ஒரு பக்கம் சிகரெட் குடிக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து பாம்பை வந்து கழுத்துல சுத்திக்கிட்டு அவர் நிறைய சாகசங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நேரத்துல குடிபோதையில என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம பாம்புக்கு முத்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாக்க வந்து அவர் நீட்டின உடனே பாம்பு கரெக்டா கொத்திருச்சு. சோ அதுக்கப்புறம் என்ன, அவருடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை தான் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு தக்க என்ன எடுக்கணுமோ என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அது கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஸோ திரும்பவும் பிரைவேட்ல போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம போட்டோஸ் இந்த செல்ஃபீஸ் இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் தான். இப்போ எங்கேயாவது போனால் நம்ம ஷேர் பண்ணணும், நம்மளோட மீடியாஸ்ல நம்ம சோஷியல் மீடியாஸ்ல நம்ம நினைக்கிறோம் தான். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்ல, இது வந்து நம்மளுக்கு உயிருக்கு வந்து இது பிரச்சனையா முடியலாம். இப்போ நம்ம பார்க்ல போய் நம்ம போட்டோ எடுக்கிறோம், அது ஒரு நார்மலா ஒரு மிட் ஆஃப் த ஏரியா நின்று எடுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய கிணறு இருக்கு, அது பக்கத்துல நான் பெரிய போட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் தூக்கும் போது கையை நான் ஸ்கிப் ஆகி விழுந்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு பாம்பு இருக்குன்னா அது கன்ஃபார்ம் கொத்தும் தான். இந்த மாதிரி வந்து அது எப்போ எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான சினாரியோஸ் எல்லாம் இருக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கணும், அவ்வளவு மூலக்கெட்டத்தனமா இப்படிலாம் நடந்துகிட்டோம்னா இதுதான் நிலைமை. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இந்த மோகம், இந்த எல்லாரும் நம்மள போட்டோ எடுக்கிறாங்க, நம்ம எல்லாரும் பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாம ஜாலியா அவர் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே இதெல்லாம் யோசிச்சுக்கணும். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி யாரும் யாருடைய லைஃப்லயும் எப்பவுமே நடக்கக்கூடாது. பட் அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தட்ஸ் அ பாயிண்ட். ஓகே, நிகழ்வுகள் ஒன்றும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.